ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை கடைபிடித்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்குத்தான் நாளை மறுமையில் சுவனம் இருக்கிறது என்கின்ற அறிவுரைகள் இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதங்களிலே தருகிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பல்வேறு விதமான விஷயங்கள், பல காரியங்கள், ஹராமான விஷயங்களை ஹலாலாக்குற மாதிரியான தன்மைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக உருவாகக்கூடிய சூழ்நிலை என்பது இறுதி நாளினுடைய யுக முடிவு நாளுடைய ஒரு அடையாளமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பல்வேறு விதங்களில் நம்மளை எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயத்துல எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹராமு பையின வ ஹலாலு பையின, ஹராம் தெளிவானது ஹலாலும் தெளிவானது அப்படின்னு சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு இடைப்பட்டதும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதாவது உலகத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஹராம் என்பது தெளிவா இருக்கிறது. பன்னிக்கறி ஹராம், அதை நாம உண்ணக்கூடாது என்று நாம விளங்கி வைத்திருக்கிறோம். வட்டி ஹராம் என்று நாம விளங்கி வச்சிருக்கிறோம். விபச்சாரம் ஹராம் என்று நாம விளங்கி வச்சிருக்கிறோம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹராமு பையின ஹலாலு பையின, ஹராமும் தெளிவானது ஹலாலும் தெளிவானது. ஹலாலான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா அது தெளிவா இருக்கிறது. அது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதற்கு இடைப்பட்டதும் இருக்கிறது அப்படின்னாங்க. அந்த ரெண்டுக்கு இடைப்பட்டதும் இருக்கிறது உலகத்துல. அப்ப 3 விஷயங்கள் உலகத்துல அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். ஹராம் என்று ஒன்றை அமைத்திருக்கிறார், ஹலால் என்ற ஒன்றை அமைத்திருக்கிறார். அதற்கு இடைப்பட்ட விஷயமும் இருக்கிறது. அதை வைத்து அதுல நம்ம எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தேகமானதை நாம விட்டுவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எதுல நமக்கு சந்தேகம் இருக்கிறதோ அல்லது எதுல ரொம்ப டவுட் மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குறதோ அல்லது தெளிவான தெரிமையானால் அதை விட்டு விலகிவிட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய காரியங்களுக்கு ரசூலுல்லாஹ் உதாரணங்களை சொல்லி, அப்போ சந்தேகமான விஷயங்களின்பால் நம்ம சென்றுவிடக் கூடாது என்று சொல்ல விஷயத்தை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சினிமா என்பது ஹலாலா ஹராமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு உருவாயிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், சினிமாவுக்கு இன்னைக்கு ப்ரொமோட் பண்றவங்களே சமுதாய தலைவர்கள் என்ன செய்றாங்க, இந்த சினிமாவை பாருங்கள், இது இஸ்லாமியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சினிமாவாக இருக்கிறது, ஒரு வரலாறை சொல்லக்கூடிய சினிமாவாக இருக்கிறது சொல்லி சினிமாவை ப்ரமோட் பண்ணி சினிமாவை பார்க்க தூண்டும் விதமாக தலைவர்கள் எல்லாம் இந்த இணையதளங்கள்ல எல்லா மார்க்க அறிஞர்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சினிமாவை இந்த சினிமாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு இன்னைக்கு ஒரு விதமான சாயல் பூசக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய அடிப்படையில் சினிமா என்பது
ஹராமா ஹலாலா, பார்க்கலாமா பார்க்க கூடாதா, அல்லது அதை வலியுறுத்தி செயல்படுத்தலாமா செயல்படுத்தக்கூடாதா என்கின்ற ஒரு விஷயத்தை நாம இந்த நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, தெரியாம போய் சினிமா படத்துக்கெல்லாம் தேட்டர்லாம் என்ன செய்வாங்க, போய் பார்ப்பாங்க. சினிமா தேட்டர்ல போய் படம் பார்ப்பாங்க. ஒரு ஊர்ல உள்ளவங்க இன்னொரு ஊர்ல போய் படம் பார்க்கறதுக்கு போவாங்க. சினிமா ரசிகர் மன்றங்கள்லாம் வைத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாம் இருந்தது. என்றைக்கு தமிழகத்தில் தௌஹீத் வந்ததோ, ஏகத்துவ பிரச்சாரம் வந்ததோ, அதுலதான் அந்த ஹராம் என்ன ஹலால்னா என்ன, மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் எதுல நடைபெறுகிறதோ அந்த விஷயங்களில் நம்ம கலந்து கொண்டால் எவ்வளவு பெரிய பாவம் என்பதையெல்லாம் தெளிவான முறையில் விளக்கின பிறகுதான் எத்தனையோ சினிமா நடிகர்களுக்கு பின்னால் போனவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இருந்தாங்க. முஸ்லிம் பேர் தான் முஸ்லிமா இருந்தாங்களே தவிர அவங்களுடைய செயல்கள் எல்லாம் சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட நிலையில இருந்தவர்களை தௌஹீதின் பால், ஏகத்துவத்தின் பால், இஸ்லாத்தின் பால், மறுமையின் பால், சுவனத்தின் பால், சொர்க்கத்தின் பால் அவர்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை மாற்றியது தௌஹீத் வரலாறு. தமிழகத்தில் 40 ஆண்டுகளுடைய வரலாறுகளை பார்த்தால் முன்னைய முதியோர்களுடைய காரியங்களை கேட்ட சொல்லுவாங்க. அப்படி சினிமா தியேட்டர்லயே முழுமையாக கிடந்த இளைஞர்கள் ஏராளமான பேர் உண்டு. அப்போ இஸ்லாமிய பார்வையில என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லுகிறான், அதாவது ஒரு கெட்ட சபையாக இருந்தால், ஒரு சபை இருக்குன்னு அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூட்டாக்கக்கூடிய சபையில் நீங்கள் அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். ஒரு சபை நம்ம யதார்த்தமான சில சபைகள் அமையும். பஸ்ல போறோம், அது ஒரு சபை தான். ட்ரெயின்ல போறோம், அதுவும் ஒரு சபை தான். பொதுவான காரியங்கள்ல ஒரு சபை அமையும்ல, அது வேற விஷயம். இப்ப பள்ளிக்கூடம் அது ஒரு சபை தான். பள்ளிக்கூடத்திலேயே நிகழ்ச்சி நிரல்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி ஒரு மாதிரியான கூத்து கும்மாளம் ஒன்று சினிமா நடிகர்ல ஒன்று ஆட விடுறாங்கன்னு சொன்னா அந்த சபையே நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சபையா மாறிடுது இல்லையா? அப்ப ஒரு சபையில் எப்படி நாம அமர வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. சும்மா போற போக்குல அல்லாஹ் வணங்குங்கன்னு மட்டும் சொல்லல, அல்லாஹ் வணங்கிட்டு பேசாம உங்க வேலையை பார்த்து போவாங்க அப்படின்னு சொல்லல. இஸ்லாமா இருக்கும் அப்படி பொழுதுபோக்கா விடல. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும், முதியவராகி இறக்குற வரைக்கும் அவனுடைய வாழ்வியல்ல எப்படி எப்படி நடக்கும், என்னென்ன முறைகள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஒரு பாடம் நடத்திய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், சபையில் நீங்கள் அமர்வதாக இருந்தா அங்க முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய வசனங்கள்லாம் என்ன? அந்த எழுத்தும் 4 வரிகளுமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படிங்கிற அந்த வாசகத்தை, அந்த அரபு வார்த்தைகள் மட்டுமா? அப்படி கிடையாது. அது உள்ள அர்த்தம் என்ன, அதுல உள்ள செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கக்கூடிய சபையில் நீங்கள் அமர்ந்தார்கள். அவ்வாறு அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. நீங்களும் அவர்களும் சமம் தான் அப்படிங்கிறான். இப்ப சினிமா அப்படின்னு சொன்னா அதுல முதல் விஷயம் ரொம்ப இஸ்லாமிய மார்க்கத்துல ரொம்ப பாரதூரமாக பார்க்கப்பட வேண்டிய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, விபச்சாரத்தை தான் இஸ்லாம் கடுமையா சொல்லுது. லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க, நிச்சயமாக அது பாவமான தீமையான வழிகேடாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கடுமையாக சொல்வது விபச்சாரத்தை பத்தி செயல்கள்ல அல்லாஹ் அதை சொல்லுகிறாங்க. இப்ப அந்த விபச்சாரம் எதனால வருது அப்படிங்கறதெல்லாம் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் ஹிஜாபோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய ஆண்களிடம் குலைந்து பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு என்னென்ன ஷரத்துகள் என்று குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? ஒரு பெண்
இந்த உலகத்துல முஸ்லீம் பெண்ணுக்கு மட்டும்தான் அது அப்படின்னு சில பேர் விளங்கிடக்கூடாது. எப்படி விளங்கிடக்கூடாது? முஸ்லீம் பெண்கள் மட்டும்தான் வளைஞ்சு வளைஞ்சு பேசக்கூடாது, அந்நிய பெண்கள் விளைஞ்சு வளைஞ்சு பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முஸ்லீம் பெண்கள் மட்டும்தான் ட்ரெஸ் போடணும் ஒழுங்கா, அந்நிய பெண்கள் எப்படி ட்ரெஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா சட்டம் அல்லாவுடைய சட்டம் அப்படியா? அல்லாவுடைய சட்டம் முஸ்லீம்களுக்கு மட்டுமா? இந்த உலகத்துல வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு உண்டான சட்டங்களை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி இருக்கிறாங்க. அது முஸ்லீமாக இருந்து கட்டுப்பட்டு நடந்தால் நன்மை கிடைக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்பது, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது மனித சமுதாயத்தில் பெண்கள் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே இல்லையா? சினிமாவில் என்ன ஒரு அந்நிய பெண்ணை கொண்டு வந்து சினிமா, உங்களுக்கு சில காட்சிகள் தெரியாது, மக்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. ஒரு 200 பேர் நிற்பான், எல்லாம் விளங்கிக்காங்க. சினிமா எடுக்கிறதா இருந்தா 200 பேர் சுத்தி நிற்பான். ஒரே ஒரு பொண்ணை வச்சு லைட்லாம் போட்டு வச்சு அவங்க மார்க்கத்திற்கு முரணான எல்லா காரியங்களும் அங்க நடைபெறும். மேக்கப்ல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து அனைத்து மார்க்க வரம்புகளை மீறி ஒரு பெண்ணை சபையில் வைத்து கேலி கூத்தாக்கக்கூடிய மார்க்கத்துல முதல்ல தடுக்கப்பட வேண்டியதா, அனுமதிக்கப்பட வேண்டியதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை இல்ல, அது பெரிய வரலாறு எடுக்கிறாங்க, பெரிய நன்மையை செய்யறாங்க. நன்மையை செய்யறதுங்கிறது வந்து ஒரு சினிமாவுல ஒரு பெண்ணுடைய தன்மை என்ன அப்படி எடுக்கிறாங்களா இல்லையா? லவ் காட்சிகள் வருதா இல்லையா? அப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல அது என்ன? இஸ்லாம் மார்க்க தடுத்திருக்கா இல்லையா? லவ் அந்த காதலை எல்லாம் வலியுறுத்தி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? மார்க்கத்துல எவ்வளவு அழகான அற்புதமாக ஒரு திருமண பந்தம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அது எப்படி இருக்கணும், என்ன எந்த அளவுக்கு ஒரு கணவன் இறந்து விட்டால், கணவன் இறந்த ஒரு பெண்ணை கூட ஒருவர் மனம் முடிப்பதாக இருந்தால் ஜாடமாடையாக அவர்கள் வந்து என்ன செய்யணும், பேசிக்கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்துல இப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப அப்படிப்பட்ட மார்க்கத்துல சினிமா என்பது பேசிக்கல ஒரு ஆண் பெண் இல்லாம சினிமா கிடையாது. நல்ல விளங்கிக்கணும். அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கூட கிடையாது. நல்ல விளங்கிக்காங்க. அந்நிய ஆணு அந்நிய பெண். அப்ப அந்நிய பெண்ணு அந்நிய ஆணு ஒரு சினிமாவுல நடிச்சு ஒரு காட்சிகளை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா அதை இஸ்லாமியர்கள் எதிர்க்கணுமா அனுமதிக்கணுமா, தடுக்கணுமா, அதை வந்து அனுமதித்து ப்ரொமோட் பண்ணணுமா? யோசிச்சு பாருங்க. அந்நியான அந்நிய பெண்ணு தானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தீமையை கண்டால் 3 விதத்துல நீங்க தடுங்க. ஒன்று கரத்தால் தடுங்க, அல்லது நாவினால் தடுங்க, அல்லது மனசால ஒதுங்கிடுங்க. இப்படிதான் இஸ்லாமிய சமுதாயம் மனசால ஒதுங்கி இருந்துச்சு. சினிமா தியேட்டரு ஒரு பக்கத்துல இருந்துட்டு வைங்க, இவன் வேற பக்கம் திரும்பிட்டு போற அளவுக்கு நீங்க தௌஹீத் பிரச்சாரம் உருவாக்கிச்சு. என்ன இந்த எந்த பக்கம் எந்த தியேட்டருக்குன்னு யாரும் தெரியாது. ஒரு நேரத்துல உதயம் தியேட்டரு, அந்த தியேட்டரு, இந்த தியேட்டரு, சென்னையில் உள்ள அனைத்து தியேட்டரையும் சுத்தி திரிந்தவர்கள் எல்லாம் என்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கை வந்ததோ, தௌஹீத் சிந்தனை வந்ததோ, அதோட தூக்கி எரிஞ்சிட்டு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமுதாய தலைவர்கள்ங்கிறாங்க, அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள்ங்கிறாங்க, இந்த சினிமா வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லுது. அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லாம் கூட்டமா குடும்ப தியேட்டருக்கு போனா ஓகேவா? அப்படி ஆயிருமா இல்லையா? குடும்பமா என்ன செய்வாங்க, தியேட்டருக்கு போவாங்க. ஒரு தியேட்டர், ஒரே தியேட்டர்ல ஒரே இதுல 4 தியேட்டர் 5 தியேட்டர் இருக்கிறது. அதுல எந்த சினிமாவுக்கு போறவன்னு இருக்கிறது, அங்க போய் இருக்கைகள் எப்படின்னு இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் உள்ள தடுக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் அனுமதிக்கக்கூடிய ஒரு சினிமா போன்ற காரியங்கள்ல சர்வ சாதாரணமாக நீங்க என்ன செய்யறாங்க, அதை சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஒரு தீமையில வந்து தீமையா நன்மையா உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னு வைங்களேன். அப்ப அதுல வந்து என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, குழப்பமான பக்கத்துல போயிடாதீங்க. ஒரு தீமையா நன்மையா எனக்கு தெரியல அப்படின்னா என்ன செய்யணும், அந்த குழப்பமானதை நம்ம பின்பற்றக்கூடாது. இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு கடமை. அப்படி இருக்கும்போது இது குழப்பத்தினுடைய உச்சத்துல இருக்கிறது இல்லையா? சினிமாங்கிறது குழப்பத்தினுடைய உச்சத்துல தானே இருக்கு. ஒரே நடிகர் வேற வேற காரியங்கள்ல சின்ன பிள்ளையில இருந்து முதிய வயது வரைக்கும் ஜோடியா நடிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உருவாக்குதா இல்லையா? எவ்வளவு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்கும் இசை கருவிகளை எறிவதற்காக ரசூலா இருந்தாங்க வந்தார்கள். ரசூலா சொன்னாங்க, என்னுடைய சமுதாயம் ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்கிரும், ஒரு காலம் வரும் என்னுடைய சமுதாயம் என்ன செய்வாங்கன்னா இசை கருவிகளை அவங்க ஹலால் ஆக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்துடும். இன்னைக்கு என்ன செய்யறான்,
சினிமானால இசை இல்லாம இருக்குதா? குர்ஆன் வசனத்தை போட்டாலும் இசையை போட்டு தான் போடுறான். இருக்குதா இல்லையாங்க? ரசூலுல்லாஹ் எழுதினாங்கன்னா இசையை தடுத்தாங்க. இசையை வந்து இது வந்து சைத்தானின் கருவிகள்னாங்க. ஆனா இன்னைக்கு சினிமா என்பது இசை கருவிகளால் உருவாக்கப்பட்டது இல்லையா? அதனுடைய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இசை நயத்தோட தான் அதை என்ன செய்றாங்க, உருவாக்குறாங்க. இஸ்லாம் மார்க்கத்துல மட்டும்தான் அந்த இசையை முற்றிலுமாக தகர்த்து எரிந்த ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம். பகுத்தறிவு உள்ள மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா, காட்சிகள் தானே, காட்சிகள் வடிவத்துல சொல்லலாம் தானே அப்படின்னு அந்த காட்சிகளை நினைவு கூறுவதற்கு நல்லா இருக்கு ஒரு வரலாறு, முஸ்லிம்களுடைய செய்திகள், முஸ்லிம்கள் இதெல்லாம் வந்து சொன்னா நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம வீடியோல பாக்குறோமா அல்லது வந்து டெக்ஸ்ட்ல பாக்குறோமா, செய்திகளை தெரிஞ்சுக்கிறோமா, வீடியோல சினிமாவுல படம் எடுத்தா ரசூலுல்லாஹ் காட்டப்படுகிறது. ஆனா இந்த நடிகர்களை எல்லாம் விட ரொம்ப நேசத்துக்குரியவர்களா ரசூலுல்லாஹ் ரசிக்கிறோமா இல்லையா? நேசிக்கிறோமா இல்லையா? அவங்க சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுறோமா இல்லையா? அவர்கள் நடந்த மாதிரி நடக்கிறோமா இல்லையா? அவர்கள் கொடுத்த மாதிரி கொடுக்கிறோமா இல்லையா? அவர்கள் பேசுற மாதிரி பேசுறோமா இல்லையா? அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய உரையை, அவர்களுடைய செயலை, அவர்களுடைய கட்டளையை நாம எதிலிருந்து விளங்கிக்கிட்டோம்? சினிமால இருந்தா விளங்கிக்கிட்டோம், படத்துல இருந்தா விளங்கிக்கிட்டோம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகள் உலகத்திலேயே ஒரு மனிதரை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குன்னா அது முஸ்லிம் சமுதாயம் தான். உலகத்திலேயே தங்களை விட, தங்களுடைய உயிரை விட, தங்களுடைய குடும்பத்தாரை விட, அனைத்தை விட நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குன்னு சொன்னா அது முஸ்லிம் சமுதாயம் தான். யார? ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹை வந்து சினிமா வடிவில் நம்ம பார்த்தோமா? வாழையடி வாழையா சொல் வடிவில் தான் அது இருந்துகிட்டே இருக்கு. ஓசை வடிவில் தான் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்களா இருக்கிறது, குர்ஆனுடைய வசனங்களா இருக்கிறது. இந்த ஒளி வடிவில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கும்போது சினிமா என்ற ஒரு காட்சியின் மூலியமாக மதி மயங்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், நம்பிக்கையாளர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? வீணானதை கண்டால் அவங்க இலகுவா அதை கடந்துருவாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மை எப்படி தெரியுமா? இதெல்லாம் வீண, இதெல்லாம் தேவையா, இது வீணானதா, அதை வந்து இலகுவாக எடுத்துருவாங்க, அழகிய முறையில் கடந்துருவாங்க. ஃபுல்லா எல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதை இருந்துட்டு அதை அனுமதிக்கக்கூடிய நிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள், விழித்துக் கொள்வார்கள். நல்லா சொல்லணும். அல்லாஹ் எப்படி பாருங்க, இவ்வளவு அழகா அற்புதமா பாடம் எடுத்துறா பாருங்க. இறை நம்பிக்கையாளருடைய தன்மை எப்படி இருக்கு தெரியுமா? சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் உடனே செஞ்சிருவாங்க, சுதாரித்துக் கொள்வார்கள், விழித்துக் கொள்வார்கள். ஒரு வாரம் கழிச்சு ஒரு நிலநடுக்கம் வருதுன்னு வைங்க, ஒரு ஷேக்கிங் ஆன உடனே என்ன செய்யறோம்? சரி ஒரு வாரம் கழிச்சு பள்ளியாசல் விட்டு போவோம் அப்படின்னு நினைப்போமா? அப்படியே லைட்டா ஆடுது, கிட்டு ஆடுது, அடுத்த நிமிஷம் இங்க யாரும் இருக்க மாட்டோம். அதான் உடனே சுதாரிக்கிறது இல்லையா? அதுதான் எல்லாம் சொல்லுகிறான். இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர்களுக்கு சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள், உடனே விழித்துக் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இதுல சைத்தானுடைய காரியங்கள்ல உள்ளதானே இது வந்து பெரிய இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய மேட்டரே கிடையாது. சினிமாக்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த கலாச்சாரங்கள், மது பழக்கம் அதனாலதான் வருது. மது குடிக்கிறானே, சிகரெட் குடிக்கிறானே, பான்பராக்கு போடுறானே, போதை பொருள் யூஸ் பண்றானே, இன்னும் காதல் கத்திரிக்கான்னு என்னென்னமா இருக்குது. இது எல்லாம் சினிமா வழியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் தான் சமூகத்திற்கு. அதை ஒழிக்கிறதுக்கு தான் ஒரு இஸ்லாமியன் பாடுபடணுமே தவிர அதை வளர்க்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம பாடுபட்டவே கூடாது. அது எவ்வளவு பெரிய கேடு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது 17வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், கண், காது, கண்ணு, இதயம், உள்ளம் இவை அனைத்தும் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சும்மா விட்டுருவான் அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் கேட்பானா எப்படி? அவனுடைய காது, கண்ணு, இதயம் எல்லாமே விசாரிக்கப்படும். மறுமையில இறைவனால் விசாரிக்கப்படும். அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில மனிதன் இருப்பான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது? விசாரணைக்குள்ள மனுஷன் இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது இது மாதிரியான தீமையான கலாச்சாரத்தை நாம வந்து நினைஞ்சிடக்கூடாது. ஒரு காலத்திலையும்
இல்ல இவர் தான் சொன்னார் அவர் தான் சொன்னார் நம்ம தலைவர்களை பழிய போட்டுட்டு மக்கள் அவர்கள் பின்னாடி போயிடக்கூடாது. ஏன்னு சொன்னா மறுமையில வந்து சொல்லுவாங்களாம், அந்த மறுமையில வந்து எல்லாம் விசாரிக்கக்கூடிய நேரத்துல ஏராளமான தலைவர்கள் வந்து நிற்கும் போது மக்கள் நிற்பாங்களாம். அப்ப அந்த மக்கள்கிட்ட வந்து எல்லாம் கேட்பானா, ஏன்பா நீ இப்படி வழியிட்டு போன, எங்க தலைவர் தான் இப்படி எங்களை வழி எடுத்தாங்க, அவர்களுக்கு 2 மடங்கு கூலிய கொடு. இந்த தலைவர்கள் உலகத்துல எங்களை வழி எடுத்தாங்க, இறைவா அவர்களுக்கு 2 மடங்கு கூலிய கொடு என்று கேட்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ மறுமையில மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, தலைவர் சொன்னாங்க, சமுதாய தலைவர், அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவரா இருந்தாலும் சரி, மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களே தப்பா சொன்னா ஏத்துக்கிடணுமா? அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குறது. என்ன வசனம் சொன்னா, பாதிரிகளும் தங்களுடைய குருமார்களை அவர்கள் வந்து தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு குர்ஆனுடைய வசனம் இறங்குறது. அதாவது தங்களுடைய பாதிரிகளை அவர்கள் தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆனுடைய வசனம் இறங்குறது. அப்ப அந்த நேரத்துல அந்த யூதத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகாபி அவங்க சொல்றாங்க, நாங்க எங்களுடைய பாதிரிகள் எல்லாம் நாங்க தெய்வங்களால ஆக்குனது கிடையாது, அப்படிலாம் நாங்க ஆக்குனது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சகாபி சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இறைவன் ஒன்று உங்க வேதத்துல ஒண்ணு சொல்லி, இறைவன் வேதத்துல ஒண்ணு சொல்லி பாதிரி அதற்கு மாற்றமாக சொன்னால் நீங்க இறைவன் சொல்வதை கேட்பீர்களா, பாதிரி சொல்வதை கேட்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க பாதிரி சொல்றதான் கேட்போம். யாரு? பாதிரியார் சொல்றதுதான் நாங்க கேட்போம். அதெல்லாம் அல்லாஹ்வாக்குறது இல்லையா? அப்ப அல்லாஹ்வாக்குறதுன்னா அல்லாஹ் அந்த சொல்லி யாருடைய சொல்லி நம்ம கேட்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. அப்ப இதை நம்ம கவனத்துல வைத்து இது மாதிரியான விஷயங்கள்ல குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுது, அல்லாஹ் சொல்லக்கூடிய வல் அஸ்ர் சூறால அழகா சொல்றாம பாருங்க, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தை அல்லாஹ் சொல்றான், நான் காலத்தை வீணாக்காத, நஷ்டத்துல போய் விழுந்துருவேன், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து உண்மையை போதித்து பொறுமையை போதிப்போரை தவிர என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலம் என்பது அவசியமானது, அது வீணான காரியங்களை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் 24வது அத்தியாயம் 31வது வசனத்துல 30வது வசனத்திலையும் சொல்றான், நம்பிக்கையாளர்களிடம் கூறுகிறார், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் சொல்கிறாங்க, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஹல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது வந்து மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம். அப்ப பார்வையை தாழ்த்தி கொண்டு ஒரு பெண் நடக்க வேண்டும். தீமையான காரியங்களின்பால் உங்களுடைய கண்கள் சென்று விடக்கூடாது. மக்களுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய செயல்கள் ஒரு இடங்கள்ல வந்தால் அதை தடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்லியிருக்கும் போது அதுக்கே நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அந்த கதவு ஜன்னல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஓப்பனா தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல நம்ம இப்ப போட்டு கண்ணாடி அது இதெல்லாம் போட்டு மறைக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் கிடையாது. அப்போ யாராவது அந்த முறையாக வந்து அழைத்து வீட்டுக்குள்ள வர்றது வேற. கண்கள், அந்த ஒருத்தருடைய கண்ணு வந்து இன்னொருடைய வீட்டுடைய ஜன்னல் வழியாக உள்ளே செல்கிறதுனால் அவர்களுடைய கண்ணை பறிப்பதற்கு உரிமை இருக்கிறது. எப்படி எந்த அளவுக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ் இணைச்சிட்டாங்க. ஒரு வாட்டி ஒருத்தர் இப்படி பார்த்தவருக்கு அந்த முடியை சீவருக்கு கம்பி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, இந்த கம்பி எடுத்து குத்துறதுக்கு ஓடுற அளவுக்கு. அப்ப அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய செயல்களை நாம் வந்து பார்க்க கூடாது, மற்றவர்களுடைய குடும்பத்தாருடைய நிலையை நாம் பார்க்க கூடாது என்ற அளவுக்கு இஸ்லாம் மார்க்கம் செய்து கண்கள் ஒரு தீமையின்பால் கொண்டு போய் சேர்க்கும் போது அதையே ஒரு படமாக எடுத்திருக்கிறார். அதை எல்லாரும் உட்கார்ந்து எடுத்துறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது தீமையை விளைவிக்கக்கூடிய காரியம் என்பதை கவனத்தில் வைத்து இது மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முதல் அமர்விலே நாம பார்த்த இந்த விஷயம், சினிமாவினால் ஏராளமான தீமைகள் இருக்கிறது.
ஒரு நேரத்துல தமிழகத்துல வரதட்சணை அப்படி மேலோங்கி இருந்தது. வரதட்சணை கார் கூடு, பைக் கூடு, பங்களா கூடு, அதனாலேயே நிறைய பேர் இறந்த காரியம்லாம் உண்டு. அதெல்லாம் இன்றைக்குள்ள இளைஞர்கள் தான் தெரியாது. அன்றைய காலத்துல தமிழகத்துல முஸ்லிம் சமுதாயத்துல மாற்று மதத்தவரை விட அதிகமான வரதட்சணை உள்ள ஒரு சமுதாயமாக நம்ம சமுதாயம் இருந்துச்சு. வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்க போனோம், அங்கே போனோம், இதை போனோம், அதுக்காண்டியே வெளிநாட்டுல போய் முழுசா தங்கச்சை கட்டி கொடுக்குறதுக்கு, அக்காவை கட்டி கொடுக்குறதுன்னு போய் முழு வாழ்க்கையும் வெளிநாட்டுல செலவழிச்ச ஒரு நிலையெல்லாம் உண்டு. அப்ப அந்த வரதட்சணை என்ற ஒரு கொடுமை தௌஹீத் பிரச்சாரத்தால் அழிக்கப்பட்டது. நல்ல விளங்கியாங்க. இன்னைக்கு வரதட்சணை வாங்குறவங்க இருக்கிறான், ஆனா ஓப்பனா வாங்க மாட்டான். நல்லா விளங்கியாங்க. வரதட்சணை வாங்காதவங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா வரதட்சணை வாங்குறவங்க இருந்தா கூட ஓப்பனா வாங்க மாட்டாங்க. ஆனா அவங்க அப்ப எப்படி தெரியுமா, கைக்கூலி எவ்வளவு பிள்ளை அவங்க போடுவீங்க, அசரத்தே உட்கார்ந்து எழுச்சுவாரு, ஓதுவாரு. அசரத்தே பள்ளிவாசல இதுல உட்காந்துக்கிட்டு அல்ஃபாத்திகா எவ்வளவு கைக்கூலி வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளவு நகை இன்னும் பேசி எல்லாம் ஒரு எல்லாம் பேசிக்கிட்டீங்களா அப்படிம்பாங்க. என்னத்தை பேசுறது? கணவன் மனைவி ரெண்டு பேரும் குடும்பத்தார் பேசுறதுன்னா இந்த வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் பேசிக்கிட்டீங்களான்னு பேசிட்டு தான் அல்ஃபாத்திகா சொல்லுவாரு. அப்ப அல்ஃபாத்திகா சொல்லி ஒரு சமூகத்தை நாசம் பண்ணின ஒரு காலத்தை மாத்தியது இந்த தௌஹீத் பிரச்சாரம். நல்லா விளங்கியாங்க. இன்னைக்கு வரதட்சணை வாங்கினா கூட சுன்னத் ஜமாத்துல உள்ளவங்க கூட இப்போ வரதட்சணையை நேரடியாக வாங்குறதுல குறைச்சிட்டாங்க நிறைய இடங்கள்ல. இந்த தௌஹீத் பிரச்சாரத்துல அதே மாதிரி தான் இந்த சினிமாவுல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமாக நம்முடைய ரஜினி பாட்ஷா, கமல் மூசான் பேர் வச்சிருந்தாங்க. பள்ளிவாசலுக்கு வெளியில போர்டு வச்சிருந்தாங்க. பள்ளிவாசலுக்கு வெளியில சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல உள்ள கமிட்டியினுடைய அந்த ஏரியாவில் உள்ள அந்த பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரஜினி பாட்ஷா, கமல் மூசா அவங்க இவங்கன்னு சொல்லி போர்டு வச்சு ரசிகர் மன்றம் ஒவ்வொரு ஊர்லயும் இருந்துச்சு. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஊர்ல ரசிகர் மன்றத்தை பார்க்க முடியுதா? ஒழிக்கப்பட்டது. தௌஹீத் பிரச்சாரத்தினால ரசூலுல்லாஹ்வுக்கு தான் நம்ம ரசிகரா இருக்கணுமே தவிர வேற எவனுக்கும் நம்ம ரசிகரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவனும் அந்த தகுதியை நிலையில் எவனும் கிடையாது. உண்மையான ஹீரோ என்பது ரசூலுல்லாஹ் தான், மத்த எல்லாம் ஜீரோ தான் அப்படிங்கிறத மக்களுடைய உள்ளங்களில் ஆழமாக விதைத்ததனுடைய காரணமாகத்தான் இந்த சினிமா கலாச்சாரம் சமூகத்திலிருந்து ஒழிஞ்சது. அப்ப அதுல இருந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம் பேர்ல ஒரு படத்தை எடுத்து விட்டார்கள் என்று ப்ரொமோட் பண்றதுனால நம்முடைய மூளைகள் செலவை செய்யப்பட்ட ஒரு நிலையில் ஆயிடக்கூடாது. ஒன்னுல இருந்து அப்படி மாறிக்கிட்டே ஒரு நல்லா விளங்கியாங்க. ஒன்னுல இருந்து அப்படி உருவாகி அதுக்கப்புறம் பெருசா உருவாகிட்டுனா நம்ம அதை அழிக்கவே முடியாது. ஆரம்பத்திலே அதை வெட்டி எரிஞ்சுக்கணும்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. அதை வளர்த்து விட்டாலும் நோக்கி வேற ஒருத்தர் இன்னொரு படம் எடுப்பான், அதுவும் முஸ்லீம் படம் தான் சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு நிலை இருக்கும். அதெல்லாம் கவனத்தில் வைத்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.